அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த அபினாஷோட பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. ஹாய் மக்களே, வணக்கம். என் பேர் அபினாஷ். நான் ஏதோ ஒரு வீடியோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு யோசிச்சேங்க. கண்டென்ட்டே சிக்கின கண்டென்ட்லேயும் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். அப்புறம் தான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரையும் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், க்ரீட் பண்ணுவோம். சரி, ஓகே, அந்த க்ரீட்டிங்ஸை வச்சே நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் இப்போ அரப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அரப் க்ரீட்டிங் கல்ச்சருக்கும் தமிழ்நாடு க்ரீட்டிங் கல்ச்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தரை பார்த்து க்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வணக்கம் சொல்லுவோம். இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நம்ம கொலீக்ஸ்கிட்டையோ கை கொடுத்து க்ரீட் பண்ணுவோம் அவங்கள. இல்லை சப்போஸ் 2 லீடர்ஸ் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கை குலுக்கியோ இல்லை கட்டி பிடிச்சோ அவங்களோட க்ரீட்டிங்ஸை தெரிவிப்பாங்க. இல்லை வெஸ்டர்ன்லலாம் எப்படின்னா ஹக் பண்ணி அவங்களோட அன்பானவங்களுக்கு க்ரீட்டிங்ஸை தெரிவிப்பாங்க. இல்லை நம்ம அண்ணன் மாதிரி வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்னு கூட க்ரீட் பண்ணி யூடியூப்பில் ஃபேமஸ் ஆவாங்க. ஆனால் அரபிக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீட்டிங் கல்ச்சர் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? எப்படி மூக்கு இடிச்சுக்கிச்சா? இது மாதிரி தாங்க அரபிக்கில் க்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு எல்டர் பர்சனும் யங்கர் பர்சன் மீட் பண்ணும்போது யங்கர் பர்சன் தலையில் கிஸ் பண்ணி க்ரீட் பண்ணுறாரு. ஒரு 2 எல்டர் பர்சன் மீட் பண்ணும்போது மூக்கு இடிச்சிட்டு க்ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்டர் பர்சனும் ரெஸ்பெக்டட் பர்சன், அதாவது கிங்கோ மினிஸ்டரோ ஒரு எல்டர் பர்சன் மீட் பண்ணும்போது மூக்கு இடிச்சுட்டு தாங்க க்ரீட் பண்ணுறாங்க. இந்த க்ரீட்டிங் கல்ச்சரை தாங்க காலங்காலமாக அரப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கல்ஃப் கண்ட்ரி வந்தாலும் இந்த க்ரீட்டிங் கல்ச்சரை பார்க்கலாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஏன்ஷியன்ட் அரப் பீப்புள் பெடோனிசம் அப்படின்னு ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க. பெடோனிசம்னா ஒன்றும் இல்லைங்க, நொமேடிக் பீப்புள். நொமேடிக்னா நாடோடிகள். அவங்க நாடோடிகளாக இருக்கும்போது தான் ரொம்ப மதிக்கிற ஒருத்தரையோ தனக்கு ரொம்ப அன்புக்குரியவரோ இப்போ மூக்கு இடிச்சுக்கிட்டு தாங்க அவங்க க்ரீட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காகனா, நம்மளோட ஃபேஸில் சென்டரில் மூக்கு இருக்குது, ரொம்ப வேல்யூபிளான விஷயம் மூக்கு. அது மாதிரி தன் ரொம்ப வேல்யூபிளாக நினைக்கிற ஒருத்தரையோ தன் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தரையோ இப்படி மூக்கு வச்சு இடிச்சுட்டு தாங்க க்ரீட் பண்ணிக்கிட்டாங்க. அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக ஸ்வைன் ஃப்ளூ, கொரோனா இதெல்லாம் வந்தப்போ இந்த கல்ச்சர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிதுங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க கவர்மெண்ட், அப்படி பண்ண வேணான்னு. ஆனால் நிறைய அரப்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு இன்னமும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இது தாங்க நான் சொல்லணும்னு அரபிக் க்ரீட்டிங் கல்ச்சர். என்னங்க விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்து சந்திக்கலாங்க. பாய்.